வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வின்டருக்கு, இந்த குளிருக்கு நல்லா தொண்டைக்கு காரசாரமாக கரகரப்பாக இருக்கிற மாதிரி, அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மசாலா மக்கானா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் கடையில் இந்த மசாலா மக்கானாலாம் அவங்களே ஃப்ரை பண்ணி அந்த பேக்கெட்டில் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இது நம்ம வீட்டிலையே நம்ம மக்கானா வாங்கி நம்ம இந்தியன் மசாலாஸ் போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இன்றைக்கி 200 கிராம் மக்கானா எடுத்திருக்கேன். இது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனால் டிமார்ட்டில் கொஞ்சம் இதுக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸோடு விற்பாங்க. நாங்கள் இங்கே டிமார்ட்டில் தான் வாங்கியிருக்கிறோம். நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய பெரிய சைஸாகவும் இருக்கும். நீங்கள் மற்ற இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இது நம்ம வறுக்கும்போது லைட்டாக சுருங்கும். ஆனால் இந்த பெரிய சைஸ் போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நல்ல குவாலிட்டியான மக்கானா டிமார்ட்டில் கிடைக்கிது. அங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 200 கிராம் போடணும்னு அவசியம் இல்லை, 100 கிராமில் கூட போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் எடுத்திருக்க மசாலா இந்த 200 கிராமுக்கு நல்ல காரசாரமாக சுருன்னு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அளவு மசாலா போடுங்க. பெரியவங்களும் சரி, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா இந்த அளவு போடுங்க. இல்லைன்னா இதில் இருக்க காரத்தை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த போட்டிருக்கிற எண்ணெய் அளவு அவ்வளோ போட்டால் தான் அந்த மக்கானா நல்லா வறுத்து நல்லா நம்மளுக்கு பவுடராக வரும். இதில் சூப்பரான ஒரு டிப்ஸ் இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது மசாலா ஒட்டாமல் இருந்துச்சு. இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல மசாலா ஒட்டும். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் நல்லா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மல்லித்தூள் ஒரு 6 டீஸ்பூனாவது எடுத்துக்கிறணும். மிளகாய்த்தூள் 5 டீஸ்பூன். அப்புறம் இங்கே உப்பு கூட நான் 2 டீஸ்பூன் அளவாக கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த நம்ம அடுத்து உப்பு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டே சேர்த்து போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு செகண்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது சுக்குத்தூள், அது ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துருக்குறோம். அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. இங்கே நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கோம். இந்த தேங்காய் எண்ணெயில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ அந்த வறுத்து 2 நாள் கழித்து நெய் வாசம் நம்மளுக்கு நல்லா அடிக்கும். அந்த தேங்காய் எண்ணெயோடதெல்லாம் அப்படியே ஒட்டி நம்மளுக்கு வாசம் நெய்யில் செஞ்ச மாதிரியே பொரிச்சது மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இந்த கோகோனட் ஆயிலில் இங்கே எடுத்துருக்க 50 ml, அதில் வறுக்கிறதுக்கு 50 ml நம்ம சேர்க்கணும். கண்டிப்பாக இவ்வளோ சேர்த்தா தான் அது சூப்பராக அந்த மசாலா எல்லாம் உள்ள ஒட்டி நல்லா வரும். அதே மாதிரி இரும்பு கடாயில் வருங்க மக்கானாவை, அப்போ இரும்பு அந்த சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் ஊற்றிருக்கிற அளவும் ஒரு 50 ml ஊற்றணும். ஊற்றிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச மக்கானாவை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கிளறணும். அடுப்பை எடுத்துனே ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ உங்களுக்காக டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த மக்கானாவை அமுக்கி பாருங்கள், பச்சையாக இருக்க மக்கானா எப்படி இருக்குதுன்னு. அப்போ அமுக்கும் போது சவக்குன்னு இருக்கும், ஒரு மாதிரி நல்லாவே அது உடையாது, அப்படியே இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு அமுக்கணும்னா அப்படி லைட்டாக அப்படி அமுங்கும், அவ்வளோ தவிர பவுடர் மாதிரி வராது. நீங்கள் இதே மக்கானாவை இன்னும் ஒரு கண்டிப்பாக 20-25 நிமிஷத்துக்கு மேலே தான் இது வறுக்க முடியும். அந்த அளவுக்கு வறுத்தா தான் நம்மளுக்கு நான் சொன்ன அந்த உடையிற பக்குவம் வரும். அதுவும் இந்த அளவுக்கு 200 கிராமுக்குலாம் கண்டிப்பாக அரை மணி நேரம் ஆயிரும். அப்படியே கை விடாமல் அப்படியே வறுத்துக்கிட்டே இருங்க. 100 கிராம் போடுறீங்க, இல்லை ஒரு கை அளவு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல அந்த டைமிங் மாறும். அதையும் நீங்கள் அப்பப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் லைட்டாக கலரும் மாறும். அதே சமயம் நான் சொன்ன மாதிரி எடுத்து உடைச்சிங்கன்னா அப்படியே பவுடர் மாதிரி ஆயிடும். கரெக்டாக 1/2 hour ஆயிடுச்சு. 1/2 hour ஆனதுக்கப்புறம் நல்லா கலர்லாம் மாறி நல்லா வறுத்துருச்சு. நடுவில் நீங்கள் பார்க்கணும். எடுத்திங்கன்னா ஃபுல்லாக பவுடர் ஆகுதா, இல்லை அந்த சுற்றி ஒரு அவுட்டர் க்ரன்ச்சியாக இருக்கும் அது மட்டும் பவுடர் ஆகி அந்த நடுவில் இருக்கிறது மட்டும் வெள்ளையாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படியா இருக்கக்கூடாது. நம்ம சாப்பிடும்போது அந்த நடு பகுதி மட்டும் சவுக்குன்னு இருக்கும். இப்போது கரெக்டான ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ ஒன்று எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன், ஏன்னா நான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். 2 விரலில் நல்லா பவுடர் ஆயிரும். உங்களுக்கு அந்த பச்சையாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ அமுக்கணும், 5 விரலையும் போட்டு அமுக்கலை. இது 2 விரல்லையே அப்படியே ஃபுல்லாக பவுடர் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த எடுத்த முழுசும் பவுடர் ஆயிடுச்சு. இதான் உங்களுக்கு பச்சையாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சது. அதுக்கும் இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை நான் அமுக்கி காட்டுறேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது ஃபுல்லாமே அப்படியே தூளாக ஆயிடுச்சு.
இந்த மாதிரி ஆனால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இங்கே வந்து நம்ம கடாயில் எடுத்து வச்சுட்டோம். இதை வந்து இன்னொரு கடாயில் நம்ம மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இல்லை இதே கடாயில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மக்கானாவை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கடாயிலையும் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன கடாயை எடுத்து இதில் ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்துட்டோம், மசாலாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கும் தனியாக எண்ணெய் எடுத்துக்கணும். இந்த எண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலாலாம் சேர்க்கணும். இங்கே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கிறது தான், இதுக்கப்புறம் நம்ம வறுக்க போகிறதில்ல. மசாலா சேர்த்து வறுத்தோம்னா கருகி போயிடும். அதனால நம்ம தனியாகவே ஒரு சின்ன ஒரு பவுல் எடுத்து நம்ம எடுத்த எல்லா மசாலாவையும் இதில் சேர்த்துக்கிறோம். இதுதான் மசாலா மக்கானாவோட ஸ்பைசஸ் பொடி மாதிரி. நீங்கள் ஏன் இதை இப்படி செய்கிறோம்னா, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இப்படி போடும்போது என்ன ஆகும்னா அந்த போட அந்த மசாலா கருகிரும். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதில் சுக்கு பெருங்காயம்லாம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சளி பிடிச்சவங்களுக்கு தொண்டையெல்லாம் கரகரன்னு இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வின்டரில் மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது இதை ஒரு கையளவு நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, அந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, அடுப்பை ஆஃப் கூட பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயோட அந்த மசாலா மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுற ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இதில் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த மசாலா மிக்ஸ் ஆகிறதுக்கு தான். அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா இப்போ என்ன பண்ணுறோம், 2 கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடணும். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த மசாலாவை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மசாலா கருகக்கூடாதுன்னு தான் நம்ம தனியாக ஒரு அடுப்பில் போட்டு செஞ்சுருக்கோம். இப்போ வந்து மறுபடியும் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் கோட் ஆனதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் கைவிடாமல் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது எல்லா மக்கானாலையும் மசாலா ஒட்டி நம்மளுக்கு சூப்பரான க்ரன்ச்சியான மசாலா மக்கானா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மசாலா போட்டதுக்கப்புறம் ரொம்ப வறுக்கக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு வறுக்கிறது தான், அந்த ஃபஸ்ட்டு வறுக்கிறது. அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வறுத்துட்டு இது மசாலா கோட்டாகிறதுக்காக தான் ஒரு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்துட்டோம். நம்ம சூப்பரான ஹெல்த்தியான க்ரன்ச்சியான மசாலா மக்கானா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரண்யா சத்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.